மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சாகா வரம் தரும் சர்க்கரைவள்ளி கிழங்குடைய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிடும் பொழுது, தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்மளுடைய ஆயுள் காலம் கூட செய்யும் பலவிதமான நோய்கள் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். இதில் ஒரு 15 அற்புதமான நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, உடல் எடையை குறைக்கிற சக்தி கொண்டது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதில் குறைந்த அளவு கலோரிகளும் அதிக அளவில் நார்ச்சத்துக்களும் இருக்குது. அதனால் அடிக்கடி பசிக்கிற அந்த பசி உணர்வை கட்டுப்படுத்துகிற தன்மை இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. அதாவது நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம காலை உணவை அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம எடுத்துக்கிற பொழுது அந்த நாள் முழுக்க பசி உணர்வை கட்டுப்படுத்தி நம்மளுடைய வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஸோ நம்ம அடுத்து வேறு எந்த உணவையும் சாப்பிட முடியாத அளவுக்கு நம்மளுடைய வயிற்று பகுதியில் ஃபில் பண்ணது மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகும். சில பேருக்கு எனக்கு வெயிட் அதிகரிக்கும் வேணாம், கம்மியாகவும் வேணாம், எனக்கு நான் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம எடுத்துக்கிறலாம். இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துகிற சக்தி இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. இதில் விட்டமின் B6 அதிக அளவில் இருக்குது. இது நரம்பு குழாய்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்று. அப்புறம் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி இதில் இருக்குது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. நம்ம விடாமுயற்சியோடு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணும்னு நினச்சோம்னா, இதில் உள்ள அந்த பீட்டா கரோட்டின்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்மளுடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளை மற்ற நோய்களின் தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து என்னென்னா, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பெரிதும் உதவியாக இருக்குது. இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் என்ன பண்ணுதுன்னா, ரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை சீராக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. 5வது பாயிண்ட் என்னென்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பெரிதும் உதவியாக இருக்குது. இதில் கொஞ்சம் இனிப்பு இருந்தாலும் இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்குது. அதனால் இது டயாபெட்டிக் நோயாளிகளுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு அற்புதமான உணவு. 6வது பாயிண்ட் என்னென்னா, கண் பார்வையை மேம்படுத்தும் சக்தி இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு உள்ளது. இதில் உள்ள இந்த பீட்டா கரோட்டினும் விட்டமின் ஏயும் கண் பிரச்சனைகளை சரி செய்து கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே தடுக்கிற சக்தி இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. 7வது பாயிண்ட் என்னென்னா, செரிமானத்தை மேம்படுத்தும் சக்தி இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறனால மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. 8வது பாயிண்ட் என்னென்னா, தோலை நம்மளை ஸ்கின் அண்டு ஃபேஸ் முகங்களை நல்லா பளபளப்பாக ஆக்கிறதுக்கும், நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா இல்லாமல் அரிப்பு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுடைய தோள்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் இ இருக்கிறதுனால தோல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே இது சரி செய்கிறது. அடுத்து 9வது பாயிண்ட் என்னென்னா, நரம்புகளை இது பலப்படுத்துறதுக்கும் ரிப்பேரான நரம்புகளை சரி செய்கிற சக்தியும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. இதில் உள்ள மெக்னீஷியம் மற்றும் கால்சியம் நம்மளுடைய எலும்புகள் மற்ற எல்லாத்தையும் நரம்புகள் அனைத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்காக்கவும் தசைகளையும் நரம்புகளையும் பலப்படுத்துறதுக்கும் இது நல்ல ஒரு உணவாக இருக்குது. 10வது பாயிண்ட் என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின் இருக்குது. கருப்பையில் வளரக்கூடிய குழந்தையோடைய மூளை வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியமான ஒன்று. நம்மளே பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் போலிக் ஆசிட் சத்து மாத்திரை இதெல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. சில பேருக்கு அது பிடிக்கும், சாப்பிடுவாங்க. சில பேருக்கு அது பிடிக்காது, வாமிட் வரும், அந்த ஸ்மெல்லு ஆகாது. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அதில் போலேட் இருக்குல்ல, இந்த போலேட் நம்மளுடைய குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிறலாம். அடுத்து
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் சமநிலையை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு உணவுனா அது சர்க்கரைவள்ளி கிழங்கு தான். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருபாலருக்குமே வந்து ஹார்மோனை வந்து சமநிலையில் வச்சிருக்கிற சக்தி வந்து இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து அதிகரித்தாலோ கம்மியானாலோ பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கெலாம் சில பெண்களுக்கெலாம் தைராய்டு ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஹார்மோன் வந்து சமநிலையாக அப்போ இந்த உணவுகளை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி இருக்கும். 12வது பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய உடலில் வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை வந்து அதிகரிக்க செய்யும். ஏன்னா இதில் உள்ள இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் ஃப்ளேவனாய்டுகளும் வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி வந்து அதுகளுக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த கிழங்குகளை எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு புற்றுநோயிலிருந்து அடுத்து வந்து 13வது பாயிண்ட் வந்து எலும்புகளுடைய வலிமையை வந்து இது வந்து மேம்படுத்தும். இதில் உள்ள விட்டமின்ஸ்களும் தாதுகளும் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்குது. அதனால எலும்புகள் வந்து 14வது பாயிண்ட் என்னன்னா, ரத்தத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் இரும்புச்சத்து மெக்னீஷியம் இருக்கிறதுனால இது வந்து ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்க செய்யும். நிறைய பேருக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து கம்மியாக இருக்கும். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நீங்கள் ஒரு வாரம் எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க செய்யும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஹீமோகுளோபின் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஹீமோகுளோபினை வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து 15வது பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு நல்ல மனநிலையை வந்து உருவாக்கும். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல நிம்மதியான தூக்கமும் ஏற்படும். தூக்கமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனை அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு இயற்கை உணவுனா வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஏன்னா இதில் விட்டமின் B6 இருக்குது. இது மன அழுத்தத்தை வந்து குறைக்க செய்யும், நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.